அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செந்தில் பாலாஜி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி செந்தில் பாலாஜி மீண்டும் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், விவரங்கள். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்பொழுது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேலும் ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் அமலாக்கத்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் தம்மை விடுவிக்க வேண்டும் என்று அவர் மனு தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே அமலாக்கத்துறையினுடைய இந்த வழக்கில் இன்றைய தினம் குற்றச்சாட்டுகள் பதிவுக்காக அவரை ஆஜர்படுத்த நேற்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த புதிய மனுவானது அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தொடர்பாக விரைவில் முறையீடும் செய்யப்பட இருக்கிறது. ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய வழக்கின் விசாரணை முடியும் வரை இந்த வழக்கினுடைய விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை நேற்று முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யப்பட்டு அந்த வழக்கை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மேலும் ஒரு புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்று முறையீடு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரும் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் பதிவு இன்றைய தினம் நடைபெறாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த விடுவிக்க கோரிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதால் அந்த மனு மீது முடிவெடுக்கும் பதிவு நடைபெறாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.